5 கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் தான். விஜய் இங்க உட்கார்ந்திருக்காரு, சொல்லவே இல்லை. பாருங்க 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 சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் உடைய அப்ரோச் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு விஷயத்துடைய அப்ரோச் ரொம்ப முக்கியம். எப்படி ஆரம்பிப்பீங்க? எப்படி ஆரம்பிப்பீங்க? எப்படி பார்க்கணும்? எப்படி ஆரம்பிக்கணும் பார்க்கணும். ஸ்டார்டிங்கா இருக்கலாம். ரைட்டா? அடுத்தது has been has been under pin என்னது? சப்போர்ட் பண்றது ஃபவுண்டேஷனா இருக்குது. ஒவ்வொரு மேஜர் ஸ்டோரியும் அண்டர்பின் பண்ணப்பட்டிருக்கு. சொல்லலாமா? என்ன பண்ணிக்கிறேன்? பீச் அப்புறம் ரைட். எவ்ரி மேஜர் ஸ்டோரி has been underpinned by என்ன போட முடியும்? rising global competitiveness. அப்போ BCD எதுல இருக்கோ அதுதான் என்னது? ஆன்சரா போடும். பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ரைட். பிசிடி தான் பேர் பண்ண தெரிஞ்சுட்டாங்க. சப்ஜெக்ட் வெர்ப் வச்சு பேர் பண்ணுவோம். சப்ஜெக்ட் வெர்ப்லாம் படிக்கிறது இங்க தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரிபோஷனா பின்னாடி என்ன ஒரு ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட் கண்டிப்பா எதுதான்? பிசிடி பேர் பண்ணியாச்சு. ஏ எங்க போடு? சரி, இப்படி போடலாமா? போடலாமா? Every major story has been underpinned. Underpinned என்னது? ஃபவுண்டேஷனா இருக்காங்க. ஃபவுண்டேஷனா இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? பாசிவ் வாய்ஸ். ஃபவுண்டேஷன் கீழ சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. மேஜர் ஸ்டோரி சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. எதனால சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு? குளோபல் காம்படிட்டிவ்னஸ்னால சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரைட். ஏன் போறது? ஏன் எங்க போடுகிறது? இது 2 இடத்துல வர வாய்ப்பு இருக்குங்க. ஒண்ணு இங்க வர வாய்ப்பு இருக்கு, இன்னொன்னு வீக் அப்புறம் போடலாமா? சப்ஜெக்ட்டுக்கு வேர்புக்கு நடுவுல இருக்குது. எதை பத்தி பேசணும்? அப்படி எதை பத்தி பேசணும்? சப்ஜெக்ட பத்தி பேசணும். பார்ப்போமா? எவ்ரி மேஜர் ஸ்டோரி ஆஃப் எகனாமிக் எமர்ஜென்ஸ் சோ ஃபார். சொல்லலாமா? இது வரைக்கும் வந்த ஒவ்வொரு மேஜர் ஸ்டோரியும் எதனுடைய ஸ்டோரி? எகனாமிக் எமர்ஜென்ஸ் ஆஃப். என்ன அர்த்தங்க? எகனாமிக் எமர்ஜென்ஸ் உடைய ஒவ்வொரு மேஜர் ஸ்டோரியும். எகனாமிக் எமர்ஜென்ஸ் உடைய ஒவ்வொரு மேஜர் ஸ்டோரியும் எதனால அண்டர்பின் பண்ணப்பட்டிருக்கு? குளோபல் காம்படிட்டிவ்னஸ்னால அண்டர்பின் பண்ணப்பட்டிருக்கு. கண்டிப்பா இதுதான். கொஞ்சம் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணி அது ஆன்சர் எலிமினேட் பண்ணிட்டு எது போட்டுருக்கோம்? பி ஏ சி. ஆனா நம்ம நல்லா தெரிஞ்சிட்டு பி க்கு அப்புறம் தான் சி, சி க்கு அப்புறம் தான் ரைட். சி அண்ட் டி ஜோடியை சேர்த்துட்டோம். பி அண்ட் சி நம்ம ஜோடியா ஆக்சுவலா சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம சேர்க்கல. ஏன்? இது சப்ஜெக்ட்டுங்க. இதுக்கு நடுவுல ஏதாவது வரலாமா? கேட்கறத புரிஞ்சுக்கணும். வரலாம், வராம இருக்கலாம். கரெக்டா? வரலாம் அப்படிங்கிறதுனால என்ன எடுத்துக்கிறேன்? பிக்கு அப்புறம் சி. ரைட்டா? क्वेश्चन மைண்ட்ல ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா ஃபாஸ்டா ஆன்சர். எனக்கு இதுக்கு ஆன்சர் முக்கியம் இல்ல. ஆர்டர் பிராக்டிஸ் பண்ணும்போது தப்பா கூட போடுங்க. ஆனா அப்ரோச் முக்கியம். அப்ரோச் கரெக்டா இருந்தா கூடவே சேர்ந்து என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? ஸ்பீடு. 500 क्वेश्चन எடுக்க போறோம். யாரு ஃபர்ஸ்ட் முடிக்க போறேன்னு பார்க்க போறோம். இதெல்லாம் சொல்லுங்க. நல்ல விஷயம்.
ரைசிங் குளோபல் காம்படிட்டிவ்னஸ். சரி, குளோபல் காம்படிட்டிவ்னஸ் வந்துட்டு ஃபவுண்டேஷனா போடப்பட்டிருக்கு. சரியா? அர்த்தம் ஸ்டோரிக்கு எது ஃபவுண்டேஷனா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிதானே? ஒவ்வொரு கதைக்கு இது ஃபவுண்டேஷனா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது எப்படி வரும்? ரைசிங் குளோபல் காம்படிட்டிவ்னஸ்க்கு எவ்ரி மேஜர் ஸ்டோரி ஆஃப் எக்கனாமிக் எமர்ஜென்ஸ் ஃபவுண்டேஷனா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த கதைக்கு இது ஃபவுண்டேஷன் சொல்லலாமா, இதுக்கு இந்த கதை ஃபவுண்டேஷன் சொல்லலாமாங்க? எது சொல்லுவீங்க? இததான் எடுத்துக்கிறீங்க, இதுதான் கதைங்க. இதுக்கு ஃபவுண்டேஷனா தான் என்ன இருக்குது? என்ன இருக்குது பாருங்க. எவ்ரி மேஜர் ஸ்டோரி ஆஃப் என்னது என்ன போகுது கொஸ்டின்? எக்கனாமிக் எமர்ஜென்சி எடுத்துங்க. எக்கனாமிக்கலா ஒரு கண்ட்ரி வளருது, ஒரு இடம் வளருது, ஒரு விஷயம் இம்ப்ரூவ் ஆகுது. அப்படி இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒவ்வொரு கதைக்கும் ஃபவுண்டேஷனா என்னது இருக்குது? காம்படிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, ஆன்சர் என்னது? டிசிடிஏவா? நீங்க சொல்ற மாதிரி டிசிபிஏ போடுவோம். மீனிங் புரிஞ்சுக்கீங்க. எப்படிப்பட்ட கதை? எக்கனாமிக்கா டெவலப் ஆகணும்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் என்ன இருக்குன்னு சொல்றாங்க? காம்படிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. காம்படிஷன் இருக்கிறதுனால இது ஃபவுண்டேஷன் சொல்லுவீங்களா? கதைக்கு இது ஃபவுண்டேஷனா இல்ல இந்த காம்படிஷனுக்கு கதை ஃபவுண்டேஷனா? கதைக்கு ஃபவுண்டேஷனா தான் என்ன இருக்குது? காம்படிஷன். சரியா? இந்த இடத்துல ஒண்ணு இல்லைங்க. இது உங்களுக்கு எங்க இருக்கும்? இது ஆப்ஷன்ல இருக்கும். அதை வச்சு நீங்க போட்டு சொல்றது கொஞ்சம் புரியுதா? கொஞ்சம் டீட்டெயிலா போக வேண்டியது இருக்குது. மீனிங் வச்சு புரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன பண்ணணும்? சென்டென்ஸ ரீட் பண்ணல அப்படின்னா அவசரத்துல தப்பாயிடும். செகண்ட் கொஸ்டின் ஈஸி. இந்த கொஸ்டின் நான் பார்க்கல. நீங்க எப்படி இப்ப பாக்குறீங்களோ அதே மாதிரி நானும் பார்க்க போறேன். ரைட். எது பாதியா இருக்குது? எது பாதியா இருக்குது? எதுவுமே பாதியா ரைட்டா? பாதியா இல்ல அப்படின்னு கிடையாது. கீப் இருக்கா? எதை ரெஃபர் பண்ணுது? ப்ளூரலா? ப்ளூரல் பாபு வந்துச்சா? ஃபேக்டர்ஸ் that factors keep from fixed proportion எனக்கு தெரியும். keep from being world beaters. ரைட், சூப்பரா வருது எனக்கு. B, C and D கரெக்டா வருது. இப்ப ஏ வாசிக்கிறேன். எங்க போடுறது? We need a broad plan. plan எங்க போடணும்? அட்ரஸ் பண்றதுக்கு. எதை அட்ரஸ் பண்ணணும்? ஃபேக்டர்ஸ் அட்ரஸ் பண்ணணும். இந்த அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுது? இனி ப்ராடக்ட்ஸ் கீப் பண்ணுது. எதுல இருந்து? வேர்ல்ட் பீட்டர்ஸ் ஆகிறதுல இருந்து. ஆன்சர் என்னது? ABCD. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபிலிம்ஸ் கொஸ்டின் 5 கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா என்ன இருக்கும்? அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் 99% ஆஃப் தி டைம். ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எதை எடுக்கிறது? இனோவேஷன் இமேஜ். இது எதை எடுக்கலாம்? எது பாதியில நிக்குதுங்க? இது பாதியில நிக்குது. சரி, ப்ரொவைடிங் என்ன போடலாம்? ப்ரொவைடிங் இனோவேஷனா? ப்ரொவைடிங் லெவலர் போடக்கூடாதா? ப்ரொவைடிங் லெவலர் போடக்கூடாதா? போடலாம்ல. என்ன போடுறது? ஏ போடவா? பிடி போடவா? இங்க பிரச்சனை வருதா? ப்ரொவைடிங் எடுக்கும்போது 2 பிரச்சனை வந்துருதா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? அப்போ சப்ஜெக்ட் என்ன இருக்கு பாருங்க. இனோவேஷன் இன் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இத மாத்தலாம். அண்ட் மோர் டுவர்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். கரெக்ட்டா? ஜோடி சேர்ந்துட்டா வேலை முடிஞ்சிட்டு நடத்தும். And disrupt the existing order. To bridge that time and to move towards more
and inclusive society. Right. DB போட்ட A போட்ட C போட்ட வாசிக்க போற மீனிங் அப்படியே புரிஞ்சுக்க போறேன். இது என்ன இருக்குது? Innovation in digital technologies can transform majority of sentences. நீங்க நிப்பாட்டுவோம். சென்டென்ஸ் எதுல ஆரம்பிக்குங்க? மெஜாரிட்டி சென்டென்ஸ் எதுல ஆரம்பிக்கும்? ரைட். வேற எதுல ஆரம்பிக்கும் சொல்லுங்க. சப்ஜெக்ட் வெர்ப்ல சப்ஜெக்ட்ல இருந்து வெர்புக்கு போங்க. வேற எப்படிலாம் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும்? அட்வர்ப்ல ஆரம்பிக்குமா? ரைட். வேற அட்ஜெக்டிவ்ல ஆரம்பிக்கும். நவுன் பக்கத்துல எடுத்து அட்ஜெக்டிவ்ல ஆரம்பிக்கும். வேற ப்ரிபோசிஷன்ல ஆரம்பிக்குமா? அடுத்தது கன்ஜெக்ஷன்ல ஆரம்பிக்குமா? V1 ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்குமா? டாபிக் எங்க இருக்கு? V1 சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறது தான் கனெக்டர் டாபிக். அடுத்தது V3 ஆரம்பிக்குமா? எல்லாத்துலயுமே ஆரம்பிக்கும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் சென்டென்சஸ் கண்டிப்பா என்ன இருக்கும்? கண்டிப்பா சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். ரைட். இன்னோவேஷன் இன் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். கூடவே சேர்ந்து என்ன பண்ணலாம்? டிஸ்டர்ப் பண்றதா என்ன பண்றது? Disturb the existing order by providing a leveler provide பண்றது மூலமா என்ன பண்ணலாம்னு சொன்னாங்க. ஒரு leveler provide பண்றது மூலமா என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணலாம். இருக்கிற ஆர்டர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்படி ஒரு leveler provide பண்றது மூலமா இந்த leveler என்ன பண்ணும்? 2 plus V1 to bridge the drive. ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. சரி, to bridge the drive சரி DB போட்டோமா A போட்டோமா to bridge the drive. அடுத்தது போயிடும். டைப் பண்றவங்க நம்ம சூர வாங்கணும். பிரச்சனையே இல்லாம இருப்போம். டூ பிரிட்ஜ் தான் லெவலர் கொடுத்தாங்கறாங்க. எதுக்கு? டிரைவ் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எதை நோக்கி மூவ் பண்ணணும்? மோர் ஈக்விட்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் அண்ட் எதை என்ன சேர்க்குது? இங்க ஒரு ஆண்ட் இருந்துச்சுல்ல, அந்த ஆண்ட் எதை சேர்க்குது? சரியா? ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பா என்னதான்? நம்ம பிரச்சனை கிடையாது. क्वेश्चन டைப் பண்ணதுல ஆன்சர் போடு. போட்டு முடிச்சிட்டேன். ஆன்சர் போடுங்க ராஜா டக்குன்னு. ஆன்சர் தெரியல. ஏடியா எஸ்டியா கேட்க வேண்டிய டைம் ஒரு கொஸ்டின் எடுத்தா என்ன பண்றது? சிபிஐடியா தெரியுமா தெரியாதாங்க? தெரியுமா தெரியாதா? ப்ரோனவுன் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதாங்க? தெரியும்னா போடுங்க. வெரி வெரி ஆகுது எனக்கு. கம்பேரிசன் படிச்சுக்கோமோ படிக்கலையாங்க? படிச்சுக்கோம்ல. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் படிச்சுக்கோம்ல. அது படிக்கணும்.
நோட் எடுத்து நான் சொல்றதை எழுதணும். என்னது ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் என்னது போட்டிருக்கேன் நிறுத்தம். ரிலேட்டிவ் கிளாஸ் வந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸ் எப்படி வரும் அதான் எனக்கு தெரியாது எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். நீங்க நிக்கிறீங்க, ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க, கஷ்டப்படுறீங்கன்னா சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் கிளாஸ் மண்டேல ஏத்திக்கணும். படிக்கிறதுலே ரொம்ப அருமையான அழகான செம்மையான ஷார்ட்கட்ல ஒண்ணுதான். ஷார்ட்கட்னா என்னதுங்க? ஷார்ட்கட்னா என்னது? கான்செப்ட் தான் ஷார்ட்கட். கான்செப்ட்லயும் இதுதான், இதுதான். கான்செப்ட் தெரிஞ்சா ஷார்ட்கட் வந்துடும். கான்செப்ட் தெரியலைன்னா ஷார்ட்கட் வரும். முட்டுங்க, மனப்பாடம் பண்ணுங்க, இடிங்க, என்னனாலும் பண்ணுங்க, எங்க அப்ளை பண்ணணும் உங்களுக்கு தெரியாது. புரிஞ்சுக்கணும். சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிலேட்டிவ் கிளாஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன கிளாஸ்? என்ன கிளாஸ்ங்க? அட்ஜெக்டிவ் கிளாஸ். சரியா? அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எப்படி வரும்? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எப்படி வரும்? ப்ரோனவுனாவும் வரும், ப்ரோனவுனாவும் வரும், கன்ஜங்ஷனாவும். நீங்க இப்போ கிராமர் புக் எடுத்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் புக்ல எல்லா எக்ஸசைஸும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா ப்ரோனவுனாவும் வரும், கன்ஜங்ஷனாவும் வரும். ஸ்ட்ரக்சர் ரிலேட்டிவ் ப்ரோனவுனுடைய முக்கியமான ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் எங்க இருக்கு? இதுல verb எங்க இருக்கு? மீதி எங்க இருக்கு? இது என்னது? பாருங்க 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 பாருங்க, இது என்னது? இது அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துச்சுன்னா தாங்க அட்ஜெக்டிவ் கிளாஸ் வரும். அட்ஜெக்டிவ் கிளாஸ் எப்பவுமே நம்ம எங்க எழுதுறோம்? எங்க எழுதுறோம்? பேசுது யாரை பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கு பக்கத்துல தான் நிக்கணும். அவங்களுக்கு பக்கத்துல தானே அட்ஜெக்டிவ் இருக்கும். இத பத்தி பேசுறாங்கன்னா எங்க இருக்கும்? இதுக்கு பக்கத்துல தானே இருக்கும். இதுதாங்க ஸ்ட்ரக்சர், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் கிளாஸ் இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? அட்ஜெக்டிவ் கிளாஸ். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் உடைய மிச்சம் மீதி இருக்கு. எப்பவுமே சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் கிளாஸ் வரும், அதுக்கப்புறம் சரி. நார்மலா ஒரு சென்டென்ஸ், ஒரு கன்ஜங்ஷன் வச்சிருக்க சென்டென்ஸ் எப்படி வரும்? எழுதாதீங்க, மேல பாருங்க, எழுதுறதுக்கு டைம் தரேன். மேல பாருங்க. நார்மலா ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கு? கன்ஜங்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ். இப்படி சென்டென்ஸ் இருக்குமா? அடுத்தது எப்படி இருக்கும்? கிளாஸ் இருக்கும், கன்ஜங்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் கிளாஸ். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இவ மட்டும் எப்படி வருவான் அப்படின்னா, சப்ஜெக்ட் வருவான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சப்ஜெக்ட், அடுத்தது அட்ஜெக்டிவ் கிளாஸ், அதாவது ரிலேட்டிவ் கிளாஸ், அதுக்கப்புறம் யார் வருவா? இந்த ஸ்ட்ரக்சர் யாருக்கு மட்டும்தான் வரும்? இப்ப என்னுடைய கேள்வி, ஒரு கேள்வி சரியா நல்லா மண்ணிக்குள்ள ஏத்திக்கிறோம். மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன்
சப்ஜெக்ட் போடுவோம், adjective clause போடுவோம், verb போடுவோம். இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் உடைய ஸ்ட்ரக்சர். சரியா? இப்படி வருமா? வருமா வராதா? வருமா வராதா? பார்த்துருவோமா? வருமா வராதாங்க? வருமா வராதா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் that வச்சு ஒரு எக்ஸாம்பிள் போட்டோமாங்க. அந்த கிளாஸ் எங்க வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துச்சு. அது பிரச்சனையே கிடையாது. எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி வரும். எப்படி வரும்? ஒரு கிளாஸ் வரும், கன்ஜங்ஷன் வரும், திரும்பி கிளாஸ் வரும். எல்லாத்துக்குமே வரும். ஆனா அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மட்டும் இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வருதாங்க. கிளாஸ் இருக்காங்க, கன்ஜங்ஷன் இருக்கா, திருப்பி இன்னொரு கிளாஸ் இருக்கா. இதான் எல்லா கிளாஸ் உடைய ஸ்ட்ரக்சருமே. எல்லா கிளாஸ் உடைய ஸ்ட்ரக்சர் இந்த இருக்கு. அது எல்லாத்துக்குமே பொருள். ரிலேட்டிவ் ப்ரோனவுனுமே பொருள். கன்ஜங்ஷன் போட்டு கிளாஸ் வராது. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பொருள். ஜெனரலா இருக்கக்கூடிய ரெண்டு கிளாஸஸ் கிளாஸ் வரும், அதுக்கப்புறம் கன்ஜங்ஷன் வரும், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா? யாருக்கு மட்டும் தான் வரும்? போடுவாங்க, அதுக்கப்புறம் இதுதான் பாப்பேன். என்ன ஆரம்பிச்சிருக்கு? என்ன அர்த்தம்? முன்னாடி சப்ஜெக்ட் வைக்கணும், verb இதுக்கு பின்னாடி வரும். இங்க கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி யார் வருவா? which எதை ரெஃபர் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி கொண்டு ரெஃபர் பண்ணணும். ரைட்டா? எதை ரெஃபர் பண்ணலாம்? எங்க பிரச்சனை ஆயிட்டாப்ல அப்படின்னா ஹெச்மனின்னு வார்த்தை படிக்கல. என்ன வார்த்தையை சொல்லிக் கொடுக்கல? இந்த வார்த்தையை ஹெச்மனி சொல்லி கொடுத்தனா இல்லையா? சொல்ல வேண்டாம், சொல்லி கொடுத்தனா இல்லையான்னு சொல்லி கொடுத்தேன். ஹெச்மனி பண்றதா டாமினேட் பண்றது. சரியா? ரைட். எதை ரெஃபர் பண்ணணும்? மெஜாரிட்டியை ரெஃபர் பண்ணணும். அப்படிதானே? இப்ப இங்கதான் பிரச்சனை வருது நமக்கு. ரைட்டா? என்ன விச்சு எதை ரெஃபர் பண்ணணும்? நான் என்ன பண்ணிக்கிறேன்? as source of the obstreperous majority எடுத்துக்கிறேன். ரைட்டா? which has hegemonized the state. ரைட். இதுக்கு verb இது இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கலங்க, ஏ எடுத்துக்கிட்டீங்கல, சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கல, டி என்ன எடுத்துக்கிட்டேன்? என்ன எடுத்துட்டேன்? ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டேனா? அடுத்தது என்ன போடணும்? என்ன போடணும்? verb எங்க இருக்கு? ரைட். இந்த இடத்துல எனக்கு இடிச்சிட்டு நின்று இதுக்கு சப்ஜெக்ட் எங்க? இதுதானே சப்ஜெக்ட். இதுதானே சப்ஜெக்ட் எடுத்துட்டோம். சப்ஜெக்ட் எடுத்துட்டோம். சப்ஜெக்ட் எங்க இருக்கு? சப்ஜெக்ட் எங்க இருக்குங்க? தோசா. அப்ப ஆஷ் என்னது? அப்ப விச் என்னது? அப்ப விச் என்னது? ஆஷ் என்னது? விச் என்னது? விச் என்னதுங்க? ரெண்டுமே எப்படி வருது? ரெண்டுமே எப்படி வருது? அப்ப ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, எங்கேயோ பிரச்சனையே. புரியுது? புரியுது. இந்த இடத்துல இப்ப நான் ஹேவ் போடுறேன். எதை ரெஃபர் பண்ணும்? பிரச்சனையே இல்லாம போட்டுருக்கேன். நான் இதை பார்க்கவே இல்லை. நீங்க ஹேஸ பாத்துட்டீங்க, நான் இதை பார்க்கவே இல்லை, அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு இதுதான் தெரியுது. இதுதான் என்ன பண்ணுது? ஸ்டேட்ட என்ன பண்ணும்? Political and civil rights of minorities which have hegemonized the state. இப்ப பாருங்க, இது சப்ஜெக்டா? சப்ஜெக்ட் என்னது? இது adjective, இது adjective. இந்த have தான் பிரச்சனை பண்ணிருக்கு. ஓகே, சப்ஜெக்ட் வந்துட்டு adjective class வந்துருச்சா? அடுத்து என்ன வரணும்? இதாருக்கு be first போட்டுட்டேன். அடுத்தது adjective class என்னது? சீடா ஃபர்ஸ்ட். அடுத்து adjective class என்னது? அடுத்து நான் என்ன போடணும்? verb எங்க இருக்கு? ரைட். need to be as
much respected as. சரிங்களா? As much respected as. கரெக்டா போடுவீங்க வந்துட்டா. அப்ப C D B க்கு அப்புறம் திருப்பி நான் சொல்றேன். இந்த கொஸ்டின் நம்ம திருப்பி பார்ப்போம். எங்க பிரச்சனை ஆச்சுங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுட்டான்னு சொல்லு. இது புரிஞ்சுட்டா? இது புரிஞ்சுட்டாங்க? ஒரு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்? ஒரு கிளாஸ் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்? இது எங்கேயுமே கிடையாது. 500 வீடியோல தேடுங்க. நம்ம ஆப்ல இருக்கிற ஒரு 300 வீடியோவையும் தேடுங்க. 800 வீடியோ இது கிடையாது. ஏன் கிடையாது? இப்பதான் நான் கண்டுபிடிக்கிறேன், அதனால கிடையாது. சரியா? சப்ஜெக்ட் வரும், சப்ஜெக்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வரும்? இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இதை நான் பார்த்துட்டேன். இந்த வார்த்தையை பார்த்தாலே எனக்கு என்ன தெரிஞ்சு, இது ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். அப்ப நான் என்னுடைய வித்தையை யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் போடணும், போட்டுட்டேன். அதை என்னவா எடுத்துக்கிறேன்? விச்சா எடுத்துக்கிறேன். இதை ரெண்டையும் போட்டும் போது எனக்கு இது கரெக்ட்னு தெரியுங்க. சொல்லலாமா? அப்படி எனக்கு பொலிட்டிக்கல் அண்ட் இதுதான் என்ன பண்ணிரும்? ஸ்டேட் டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்க? இருக்குதாங்க. அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஃபர்ஸ்ட் சி எடுத்துக்கிறேன். சிக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணு. சிக்கு அப்புறம் டி. இந்த கிளாஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப நான் அடுத்தது என்ன போடணும்? verb எங்க இருக்கு? ப்ளூரல் verb தானே? ரைட்ஸ் ப்ளூரல் தானே? இங்க ஆக்சுவலா என்ன போட்டுக்கணும்? ப்ளூரல் தான் போடு. have hegemonized state. அது என்ன பண்ணும்? need to be as much respected. இந்த as முதல்ல இடிச்சுட்டாங்க. இப்ப கரெக்டா வந்துருச்சா? எப்படி வந்திருக்கு? as much respected as those of the vociferous. சென்டென்ஸ் நல்லா பாருங்க. கேள்வி கேட்க போறேன். ஆமா, அந்த தோஸ் என்னது? தோஸ்ங்கிறது என்னது? இங்க இருக்கு. சரியா? பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். இவங்களுடைய ரைட்ஸ் தான் ஸ்டேட்டை என்ன பண்ணிடுச்சு? டாமினேட் பண்ணிடுச்சு. இது எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்? இதுக்கு need to be as much respected. இந்த அளவுக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கணும். எந்த அளவுக்கு? மெஜாரிட்டி. சத்தமா கத்துறாங்க இல்ல? அந்த மெஜாரிட்டில இருக்கிறவங்களுடைய ரைட்ஸுக்கு நீங்க எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கீங்களோ அதே அளவுக்கு யாருக்கு மதிப்பு கொடுக்கணும்? பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் ஆஃப், திருப்பி சொல்றேன், பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ்க்கு இதுதான் என்ன பண்ணிருச்சு? ஸ்டேட். ஆனா அதுக்கு மரியாதை இல்லை. அதனால என்ன சொல்றாங்க? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? need to be as much respected as. எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்? ரைட்ஸ் ஆஃப் த கத்துறாங்க ஒருத்தன். கத்துறவன மெஜாரிட்டி. கத்துற மெஜாரிட்டியுடைய ரைட்ஸ் எந்த அளவுக்கு மதிக்கப்படுதோ மைனாரிட்டி ரைட்ஸ் மதிக்கப்படும். ஆன்சர் என்னதான்? கண்டிப்பா கொஞ்சம் ரைட்ஸுக்கான பிரச்சனைகள் டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. சரியா? அதாவது ஒரு இடம் இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா இது டாமினேட் பண்ணுது. ஆனா இதுக்கு மரியாதை கிடையாது. அது டாமினேட் பண்றதுக்கான காரணமே என்ன அப்படின்னா மரியாதை இல்லைங்க. டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. அதனாலதான் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. ஈக்குவலா மரியாதை கொடுங்கன்னு சொல்றேன். இது ஒரே ஒரு கொஸ்டின் நான் போடுறேன், நீங்க பாருங்க. சரியா? நீங்க ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும். ஸ்டார்டிங். சரியா? சோ ஏ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். the case has shown என்ன காமிச்சிருக்கு? how easy it is for கரெக்ட்டா வந்திருக்கு. it is for a hard working professional. it is for a hard working professional to have their name and reputation maligned. C and D pair. என்ன காசெட்டிவ் verb மண்டையில நல்லா நிக்குது. have போட்டுருக்காங்களா? have போட்டுருக்காங்களாங்க?
have their name and reputation. அவங்க பேரும் ரெputation என்ன பண்ணப்பட்டிருக்கு? பக்கத்துல இருக்க noun action ரிசீவ் பண்ணுது. have போட்டிருக்காங்க. பக்கத்துல இருக்க noun action ரிசீவ் பண்ணுது. இப்ப C and D pair. ஆல்ரெடி A and B நான் என்ன பண்ணிட்டேன்? ஆன்சர் என்னவா போடுறேன்? வாசிச்சு பாக்குறேன். இந்த கேஸ் காமிச்சிருக்கு. கேஸ் காமிச்சிருக்கு. என்ன காமிச்சிருக்கு? எவ்வளவு ஈஸி. எது ஈஸி? கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க ஒருத்தன். சரியா? அவனுடைய பேரையும் ரெப்யூட்டேஷன் என்ன பண்ணாங்க? எடுத்துட்டாங்க. எதை வச்சு? பை ஒரு எக்ஸ்ட்ரீமான குற்றச்சாட்டு வச்சு கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒருத்தனுடைய பேர் என்ன பண்ணாங்க? எடுத்துட்டாங்க. கெடுக்கிறது எவ்வளவு அவங்க என்ன பண்ணிருக்கு? இந்த கேஸ் ACBD எப்படி? How easy it is have to have their name and reputation. Okay. How easy it is to have their name and reputation maligned by one wide accusation or a hard working professional. ஆப்ஷன் வச்சு போடலாம். இதுக்கு டீடைலா போக வேண்டாம். வாங்கி விழுந்துருவாங்க. ஏன் தனியா வருது, இது ஏன் முன்னாடி பின்னாடி போடலாங்கிறத இப்ப போவேன். ABCD போட்டுக்கீங்க. நீங்க போடுறது பதில் பிரேக் போயிடும். இன்டு என்னது? into na transformation தானே? into an opportunity போடவா? into an opportunity AC போட்டேன். ரைட். for possible de-escalation. அப்ப என்ன அர்த்தங்க? de-escalation என்ன படிக்க போறோம்? tension between the US and Iran. முடிஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றேன்? 2 turns start ஆகுது. So in the subject, the US should try and find ways to turn the temporary cause into an opportunity, possible de-escalation of tension. ஆசை வந்துருச்சா? Not about, bring about, not cause. About preposition correct. The polarization is dividing. இப்படிதானே வரும். ஏக்கு அப்புறம் தான் B வரும்னு சொல்றோமா? கரெக்டாமா? AB பேர்னு சொல்லுங்க. The polarization is dividing the nation னு சொல்லலாமா? ரைட். ஏக்கு அப்புறம் தான் B னு சொல்றேன். அடுத்தது by a series of. ஈஸியா சேர்க்கலாமா? series of கூட இது. series of registration, judgment, executive. Like C and D pair. இப்ப என்ன பண்றோம்? The polarization brought about by a series of registration, judgment, and executive action is dividing the answer. என்ன போடலாம்? A, C, D and P. கேக்குறதுக்குன்னா எனக்கு வந்தவனே நான் டவுட் கேட்பேன். இதை வச்சு நான் இதை சேர்ப்பேன். டாட்டா போட்டா என்ன மீனிங் சொன்னீங்க? இதை வச்சு இதை சேர்ப்பேன். ஏக்கு அப்புறம் சி அப்படிங்கிற ஜோடியும் சேர்ப்பேன். எப்படி இருக்கு? சரியா? பிரேக் போயிட்டு வாங்க. இதே கண்டினியூ பண்ணி எடுத்துடலாம்ல? இதை கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும். நிறைய பிரேக் போயிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. in the normal course அத அப்படியே வச்சிட்டோம். அடுத்தது DC பேரா. சரி, அடுத்தது A ஃபர்ஸ்ட் போட்டாச்சுங்க. அடுத்தது மொத்தமா ஆன்சர் சொல்லுங்க. ஏக்கு அப்புறம் A, AD, CB. அவ்வளவுதான். ரைட், கரெக்ட். நார்மல் கோர்ஸ், நார்மல் வழியில ரூல்ஸ் ஆஃப் voting in the council. கவுன்சில்ல ரூல்ஸ் உடைய voting
எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். such that the odds are stacked in favor. ரைட், இது தெரியாது நம்ம ஆளுக்கு. சொல்லி கொடுத்துருக்கேன்னா இல்லையாங்க இது? odds are stacked in favor சொல்லி கொடுத்துருக்கேன்னா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லிக்கணும் இல்லையா? சொல்லிக்கணும். odds are stacked in favorனா சிச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. odds are stacked in favor. situation is favorable. அப்படியே மாத்தி வருது. odds are stacked against னு வருதுன்னா situation எப்படி இருக்குது? unfavorable. so odds are stacked in favor னா நமக்கு ஃபேவரபிளா இருக்கு. odds are stacked against னா against இருக்கு. இங்க எந்த மீனிங்? இங்க பாருங்க, stacked இங்க இருக்குது, in favor இங்க இருக்குது. இத நான் படிச்சிருந்தேன், நீ எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன ஆயிரும் இந்த क्वेश्चन? எதையும் சேர்த்துடுவேனா? ஏற்கனவே சியையும் சியையும் சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் எதையும் சேர்த்துடுவேன்? சியையும் சேர்த்துட்டேன்னா क्वेश्चन முடிஞ்சிடும். சிக்கு அப்புறம் சிக்கு அப்புறம் பி. எதை வச்சு சேர்க்கிறோம்? odds are stacked in favor of the. so normal courseல voting உடைய ரூல்ஸ் எந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா சிச்சுவேஷன் யாருக்கு ஃபேவரபிளா இருக்குமா? ரெசிடென்ட்க்கு ஃபேவரபிளா. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிட்டேன், கன்ஃபியூஷன் வேண்டாங்கிறதுக்காக ஏ ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணி, ஏ கடைசி போனா நடுவுல போனா எங்கனாலும் போ, ஏ ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணி டிசிபி பேர் அதை வச்சு மூவ் பண்ணி. இதுக்கு சப்ஜெக்ட் கண்டுபிடிங்க, முடிஞ்சு போச்சு. சப்ஜெக்ட் என்னது? சப்ஜெக்ட் பி சப்ஜெக்டா வருமா? ஃபார் ப்ரிப்போர்ஷன், ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட், ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். இதுக்கு சப்ஜெக்ட் எது? any rocky exoplanet in the habitable zone of its star is an exciting find. முடிஞ்சுட்டா? ரைட். அப்ப சி அண்ட் ரைட். ஓகே. வேற சர்ச் ஃபார். சூப்பர். படிச்சிருக்கோமா படிக்கலையா? எதுல படிச்சிருக்கோம்? ஃபிக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்ல படிச்சிருக்கோம். பழைய பேட்ச் படிச்சிருக்கோம். ஏயும் பியும் பேரு, சியும் பியும் பேர். ரைட். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நானே சொல்லிடுறேன். ஏபிசிடி ஆன்சரா இல்ல சிடி ஏபி ஆன்சர்? ரைட். இது எந்த வார்த்தை? சயின்டிஸ்ட் சர்ச் பண்ணும்போது இது கிடைக்குது அப்படின்னு சொல்லலாமா? இல்ல இது கிடைச்சது சயின்டிஸ்ட் சர்ச் பண்ணும்போது அப்படின்னு சொல்லலாமா? ரைட். இந்த வெண்டிங்கிற கிளாஸ் முன்னாடி போடலாமா பின்னாடி போடலாமாங்க? முன்னாடி தான் போட்டுமா பின்னாடி போடக்கூடாதா? when he comes he will go. இத நான் சொல்லி கொடுத்திருக்கேன் ஏற்கனவே. ரைட். அடுத்து he will go. சொல்லி கொடுத்துக்கனா சொல்லி கொடுக்கலையா? என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? என்னன்னு சொல்லி கொடுத்தேங்க? அந்த கதை இல்லைங்க, இது வேற சொல்லி கொடுத்தேங்க. என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன சொல்லி கொடுத்தேன்? திருப்பி சொல்லணும். எந்த கிளாஸை இடம் மாத்தி போடலாம்னு சொல்லி கொடுத்தேன். எந்த கிளாஸ இடம் மாத்தி போடலாம் என்னதுன்னா, though he worked hard he passed. கரெக்டா? he passed though he worked hard. சொன்னாங்க opposite one. நல்ல காதுல கேட்டுக்கிறீங்க. எனக்கு கிராமர்ல கனெக்டர்ல இருக்கு. ஆப்போசிட் ஒன்ன நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சொல்லி கொடுத்தேன்னா ரைட். ஆப்போசிட் டூவா மாத்தலாமா? பட்டை வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். முடியும்ங்கறாங்க. பட்டை வச்சு ஆரம்பிக்கலாமாங்க? தோ வச்சு ஆரம்பிக்கலாம்.
ரைட்டா? தோவ நடுவுலையும் போடலாம். ஆனா பட்டை வச்சு பட்டை கண்டிப்பா எங்கதான் போடணும்? ரெண்டாவது தான் போடணும். சொல்லி கொடுத்தனா சொல்லி கொடுக்கலையா? அடுத்தது ரீசன் ரிசல்ட். ரீசன நான் ஆரம்பத்திலையும் போடலாம். சரியா? Because the rains were heavy, the crops were damaged. Because the rains were heavy, the crops were damaged. First class. What me catch? நீங்க நேத்து யாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருந்தாங்க. Let's leave boys. Right, okay. Because the rains were heavy, the crops were like reason எது? Result எதுங்க? Reason எது? Rains were heavy, crops were damaged. எது? Because இங்கற கன்ஜெக்ஷனா எங்க போடுங்க? ரீசன்லயா ரிசல்ட்லயா? ரீசன். இப்போ நான் போடுறேன். Because the rains were heavy, the crops were damaged. மாத்தி எழுதலாமான்னு சொல்லுங்க. Rains were sorry. Because the rains were heavy. மாத்தி போடலாமா? Opposite one மாத்தி போட்டுக்கலாம். Reason மாத்தி போட்டுக்கலாம். Plus எந்த adverbial clause வந்தாலும் மாத்தி போட்டுக்கலாம். Adverbial clause எந்த conjunction? If, when, while, unless, as soon as. எது வந்துச்சுனாலும் முன்னாடி பின்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸாம்பிள் இதுக்கு நாளைக்கு எழுதிட்டு வரணும். எதுக்குலாம் எழுதிட்டு வரணும்? ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் ஒன். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ மட்டும் பார்த்துருங்க. வீடியோ பார்த்தவங்க ஆப்போசிட் ஒன்னுக்கு முன்னாடி பின்னாடி மாத்தி எழுதுறதுக்கு எக்ஸாம்பிள். மண்டை உடையுது. இதுக்கு ரீடிங்கே போயிடலாம் போலன்னு தோணும். அடுத்தது ரெண்டாவது ரீசன் ரிசல்ட். முன்னாடி பின்னாடி எழுதுவோம். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல மாத்தி போடுறதுக்கு. மூணாவது என்னது? adverbial clause. எக்ஸாம்பிள் எந்த வார்த்தை சொன்னேன்? எந்த கண்டிஷன் சொன்னேன்? if சொன்னேன், when சொன்னேன், while சொன்னேன், unless சொன்னேன், as soon as. இப்ப வச்சு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இப்ப வச்சு if you work hard அது போடுவோமா? அது போட முடியும் தானே? நீ இதெல்லாம் உங்களுக்கு இதோடைய அருமை இப்ப தெரியாதுங்க. தெரியவே தெரியாது. ஏதாவது ஒரு கொஸ்டின் போய் இடிச்சிட்டு வந்து நிக்க பார்த்தீங்களா? அங்கதான் இந்த கொஸ்டின் என்ன வச்சிடணும்? ஏபிசிடி ஆன்சரா வச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் சிடி ஏபின்னு வச்சிடணும். தேர்ட் ஆப்ஷன் இது போத் ஏ அண்ட் பி வச்சிடணும். ஆன்சர் என்னது? ஏபிசிடி வரும், சிடி. இந்த மாதிரி ஏதாவது புரியுற மாதிரி இருக்கா? இந்த வீடியோவை ஏத்தி குரூப்ல போட்டு விட்டுருங்க சிவா. சரியா? கமா இருக்காது. டெஸ்ட்ல கமா இருக்கு. டெஸ்ட்ல உங்களுக்கு கமா ஃபுல் ஸ்டாப்லாம் இருக்காது. கமா இருக்கிறத வச்சு ஓகே இங்க போடலாம், வேற இடத்துல போட முடியாது. நல்ல கொஸ்டின். ஃபர்ஸ்டா ஆப்ஜெக்ட், the power of the objects. have reconfigured. என்ன பண்ணாங்க? அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. சரியா? எதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க? have reconfigured what? AC. ரைட்டா? எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க? டிசைன் ஆஃப் த சல்பர் கேத்தோட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? higher stress of batteries accommodate பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏசி போட்ட ஏசிக்கு அப்புறம் பி போட்ட சட்டரு without a drop in the stress accommodate பண்றாங்க. எது இல்லாம? கெபாசிட்டி உடைய டிராப். ஆன்சர் ஏ, சி, பி and பிரச்சனை இல்ல. ஓகே,
டிசைனை வந்துட்டு எதுக்கு மாத்துறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் மாத்துறாங்க. ஸ்ட்ரெஸ் அக்கமடேட் பண்ணுது. எப்படி பண்ணுது? ஸ்ட்ரெஸ் அக்கமடேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன கொஸ்டின் வரும்? கெப்பாசிட்டி குறையுமா அப்படின்னு கொஸ்டின். அதனாலதான் நம்ம இப்படி எடுத்துக்கீங்க. உங்களுக்கு புரியுது என்ன இருக்கு? இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குமா, பயப்படாதீங்கம்மா. நீங்க இன்னொரு ஆன்சர்னு ஒண்ணு யோசிக்கிறீங்கல்ல, அது ஆப்ஷன்ல இருக்க. அது கஷ்டப்படுத்துறது கிடையாது. கொஸ்டின் கஷ்டம்னா அப்படி வைக்க கூடாது. ரைட்டா? ஐயோ இது ரொம்ப கஷ்டமே. ஏடி பாரு. பேர் பண்ணுங்கம்மா, ஏதாவது பேர் BCADயா இருக்கு இல்லைங்க? ஹெல்ப்ஸ் பாசிட்டிவ் வேர்ப். ஹெல்ப்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் கோ ஆன். பாசிட்டிவ் வேர்ப் வீடியோ போட்டாச்சா? பழைய பேட்சுக்கு புது பேட்சுக்கு பாசிட்டிவ் வேர்ப் தெரியுமா? ரைட். தெரியல அப்படின்னா பாத்துருங்க. பி சரியா? பிக்கு அப்புறம் சி has raised இவ்வளவு காசு in pre series A funding. எதுக்கு? to technology deepen பண்ணணும். right? and add customers as well as individual trainers in special areas. ஓகே அந்த क्वेश्चन. ரைட். இப்போ as well as எதை சேர்க்குது? ஆக்சுவலா இங்க ஒரு and போட்டுக்கணும். and ரைட். இந்த and எதையும் சேர்க்குது? டெக்னாலஜியா? and பின்னாடி என்ன இருக்கு? பின்னாடி தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். and பின்னாடி V1, and க்கு முன்னாடி V1 சரியா? அப்ப அங்க add இருக்குது, இங்கிட்டு ரைட். இது என்னங்க? ஆன்சர் சொல்லுங்க. சூப்பரான ஆன்சர். வாங்க சார்ஜ் என்ன பண்ணலாம்? ஏசி இருக்கா? சேம் ப்ரொசீஜர் பண்ணலாமா? ஏக்கு அப்புறம் 2 டீம் போட்டுருக்காங்களா? என்னது? சி எவ்வளவுதானே? ரைட். சார்ஜ் கூட என்ன சேர்க்கலாம்? does not charge differential rates for the same procedure for people. ரைட். B and D பாருங்க, அடிச்சு நான் பேசுறேன். ஏன் people தான் என்ன பண்ணாங்க? பக்கத்துல இருக்கிற நவுன் ஆக்ஷன் பண்ணும். பக்கத்துல இருக்கிற நவுன் ஆக்ஷன் பண்ணும். people தான் ஸ்டே பண்ணுவாங்க. பாத்துக்கங்க என் நிலைமைய. பார்த்து டைப் பண்ண சொல்லும் போது என்னென்ன பிரச்சனை வருது? டைப் பண்ண எவன்னு கண்டுபிடி. 3 பேர் இருக்காங்க. ரைட். ஜோடி சேருங்க டக்குனு.
ஏபிக்கு அப்புறம் acquiring information on projects executed. இங்க பாருங்க ப்ராஜெக்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணப்படுது. பக்கத்துல இருக்கன்னா ரிசீவ் பண்ணுது. B3 as பக்கத்துல இருக்கன்னா ஒரு ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 10,000 ரூபாய் செலவழிச்சு அப்படிப்பட்ட புக்கோ அப்படிப்பட்ட கண்டென்ட்டோ வாங்கி தேடி படிச்சா மட்டும்தான் எனக்கு பிரமிப்பா 10,000 இல்லைங்க 50,000 செலவழிக்கிறாங்க. அவ்வளவு சூப்பரான கான்செப்ட் ரைட்டா. வந்து லாஸ்டா இல்லையா? டி லாஸ்டா கடைசி சொல்லுவாங்க. பிட்வீன் வந்தாலே கண்டிப்பா என்ன வருமா? பிட்வீன்னால எத்தனை விஷயம் வருங்க. அதனால சரியா? சோ பிக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் ஏ ரைட். வேற இந்தியாஸ் ஆவியேஷன் இண்டஸ்ட்ரி ரைட். சி பி ஏ அதுக்கப்புறம் கிளாஸ் பாதிக்கு அப்புறம் கேச்சு. நெக்ஸ்ட் படிச்சுட்டோங்க. இதெல்லாம் நான் கிளாஸ் எடுத்துட்டேங்க. ஜோடி சேருங்க. ஜோடி சேருங்க. முடிச்சிட்டீங்க கொஸ்டின். பயப்படாம ஜோடி சேருங்க. One of the 2,000 of people. இமாம்னா யாருங்க? மாஸ்க்ல பிரேயர் லீட் பண்றவர் தான் இமாம். இமாம் ஆஃப் ஒன் ஆஃப் த 2 நியூசிலாந்து மாஸ்க்ஸ். 50 worshippers were killed in a white supremacist attack. Right? 3 சேர்த்தாச்சு. இன்னும் C and D தான் இருக்கு. எங்க சேர்க்கலாம்? பார் இருக்குல்ல? பார் சேர்த்து விடுங்க. C ல பார் சேர்த்து விடுங்க. Thousands of people were expected to come together for an emotional prayer service. Like a lead பண்ணப்படுது. V3 as a check. யாருனால? Imam of one of the 2 New Zealand mosques. 50 worshippers were killed in a white supremacist attack. ஒன்னு ஆடு ஒண்ணு சரியா? இன்னும் ஆடு ஒண்ணு வேற கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. One of the parts does not belong to the city. சரி இப்ப என்ன போடலாம்? ஒன் ஆஃப் இமாம் ஆஃப் ஒன் ஆஃப் த 2 buried. ஆமா கரெக்ட் தான். அடுத்தது போட்டு பாப்போமா? ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறோம்? Thousands of people were expected to for emotional prayer service led by Imam of one of the 2 New Zealand mosques. The worshippers were killed in ஒரு கன்ஜெக்ஷன் வரும்.
வாசிங்க வாசிக்கீங்க. ஃபர்ஸ்ட் எங்க இருக்குது? Most of people were expected to come together for an emotional prayer service led by the Imam of one of the two New Zealand mosques. Where the mosque தான் எத்தனை பேரை கொண்டாங்க? 50 பேரை கொண்டாங்க. Where 50 worshippers were killed in a white supremacist attack. ஓகேயா? சரி, ரெண்டு கிளாஸ்க்கு கன்ஜங்ஷன் இது. ரெண்டு கிளாஸ்க்கு கன்ஜங்ஷன் இருக்கு. வேற கன்ஜங்ஷன் இல்லாம இருக்கு. சரி, இது ஆன் அவுட்டா? இங்க வாங்க. சூப்பரான question. ஜோடிச்சேர்க்கை டக்குனு ஏபியா in a rapidly changing environment டியா ஃபர்ஸ்ட் ஈஸியான ஏரியா முடிங்க. சப்ஜெக்ட் எது? இஸ். சப்ஜெக்ட் எது? சப்ஜெக்ட் எது? ஃபர்ஸ்ட் பார்ட் அபவுட் மை ஜாப் is to manage the company in a rapidly கம்பெனியை மேனேஜ் பண்றேங்க. எங்க மேனேஜ் பண்றேன்? in a rapidly changing environment மேனேஜ் பண்றேன். and இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? ensure கரெக்டா வருதா? நீங்க டிசிக்கு அப்புறம் பி போட்டீங்கன்னா ஏ உங்களுக்கு பொருந்தாம வேண்டும். மீனிங் புரிஞ்சுக்கங்க. வேலையில ஈஸியா கஷ்டமாங்க. வேலையில கஷ்டமான பாட்டு என்ன தெரியுமா? என்ன பண்ணிட்டே இருக்கணும்? சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாலும் ரிசல்ட் எப்படி கொடுக்கணுமா? பிரெடிக்டபிள்னா என்ன எடுத்துங்க? பிரெடிக்டபிள்னா என்ன? அடுத்த மாசம் இதுதான் வரும்னு பிரெடிக்ட் பண்ணணும். என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகலைன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்க, லீவ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு, நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அப்போ பிரச்சனையே என்னது, கஷ்டமே என்னது அப்படின்னா என்விரான்மெண்ட் என்ன பண்ணிட்டே இருக்குமா? ஆனாலும் நான் என்ன பண்ணணும்? and yet to ensure predictability of results. இங்க பாருங்க, to manage and yet to ensure. போவோம் அது போ. ஃபர்ஸ்ட் இது கரெக்டான்னு சொல்லுங்க. இது ஓகேயா? The toughest part of my job is to manage the company in a rapidly changing environment and yet ensure predictability of results. நான் வேற ஆன்சர் போட்டேனா? டி போட்ட, சி போட்ட, ஏபி, டிசி ஏபி. ரைட். நீங்க என்ன சொல்றீங்கம்மா? Right. In a rapidly changing environment, the toughest part of my job is to manage a company and ensure predictability of results. எடுத்துக்கணும், பிரச்சனை கிடையாது. நான் இதை ஏன் எடுத்தேன்? நான் எதுக்கு எடுத்தேன்? இங்க பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தங்க? ஆன்டி எட்டுனா என்ன அர்த்தங்க? ஆன்டி எட்டுக்கு மீனிங் என்னது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆண்ட் சோனா என்ன அர்த்தம்? ஆண்ட் சோனா என்னது? சோ ஆண்ட் எட்டுனா அப்ப என்ன அர்த்தம்? நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, எட்டுக்கு முன்னாடி பின்னாடி மாத்தி மாத்தி வரணுமா? பின்னாடி என்ன வருது? முன்னாடி நான் என்ன போட்டுக்கிட்டேன்? சேஞ்சிங் மாறுது, ஆனாலும் ரிசல்ட் நான் என்ன பண்ணணும்? அதுக்காக தான் எந்த ஆன்சர் போட்டுக்கிட்டேன்? பிசிஏபி போட்டு. இது ஒண்ணு தப்பு கிடையாது. ஏடிசிபி ஞாபகம் வருது. இது வருமான்னு கேட்டீங்கன்னா வரும்னு போட்டு. திருப்பி நான் சொல்றேன், ஆன்சர் நமக்கு கான்செப்ட் தான் முக்கியம். ஆன்சர் முக்கியம் கிடையாது, கான்செப்ட் தான் முக்கியம். கொஸ்டின் நல்லா இருந்துச்சு.
டூ டூ என்ன பண்ணா யூஎஸ் நான் கேட்டா 25 carpenter weavers. Two of the 125 carpenter weavers in இந்த இடத்தை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப சி உடைய எண்டிங் அப்புறம் தான் என்ன பண்ணணும்? ஏன்னா இந்த இடம் எதை பத்தி சொல்லுது? Bollywood producers of foreign films. Many of them, like many of them American, many of them American films. நிறைய வருஷத்துக்கு பாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எப்படிப்பட்ட பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல நிறைய பிலிம் எப்படிப்பட்ட பிலிம் தான்? ஃபாரின் பிலிம்ஸ்னா அமெரிக்கன் பிலிம்ஸ் மட்டும் இல்ல, எல்லாமே வருதாங்க. எல்லா கண்ட்ரீஸ் ஃபாரின் பிலிம்ஸ் இருக்கிறதுல மெஜாரிட்டி என்ன பிலிம்ஸ் have been green lighting. Very big. Sans என்னது? C CD C அப்புறம் ஓகே ஓகே. C அப்புறம் B போடுறீங்கன்னா Bollywood producers have been green lighting derivatives of foreign films. Correct. CB CB க்கு அப்புறம் D க்கு அப்புறம் next last up. Intoxicating ethanol எடுத்துக்கு bracket எடுத்துக்கு. சரியா? The folks from the Neolithic era இருக்குதா? நியூ இவங்களுக்கு தெரியும். B க்கு அப்புறம் C எடுக்குவா, B க்கு அப்புறம் D எடுக்குவாங்க. B க்கு அப்புறம் என்ன இருக்கு? D எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் C க்கு வர. நியூ இவங்களுக்கு தெரியும். folksக்கு தெரியும்னு எடுக்குவா, folkஸால இன்டியூஸ் பண்ண முடியும்னு எடுக்குவா. folksக்கு தெரியும்னு எடுத்துட்டு வரேன். Knew that this இது இன்டியூஸ் பண்ண எடுத்துக்கலாம்ல. அப்ப B க்கு அப்புறம் D எடுத்துட்டு தான் என்ன எடுக்கணும்? C எடுக்கணும். C க்கு அப்புறம் ஃபைனலா என்னது? They could induce a pretty good buzz in alcoholic beverages. Buzz னா என்னது? Good feel. Buzz அப்படின்னா good feel. Sentence meaning சொல்லுங்க. இந்த டைம் பீரியட்ல இருந்த மக்களுக்கு என்ன தெரியும்? நியூ ஸ்பீச் என்ன தெரியும்னா இந்த இன்டாக்சிகேட்டிங் எத்தனால் என்ன பண்ண முடியும்? இன்டியூஸ் பண்ண முடியும். என்ன இன்டியூஸ் பண்ண முடியும்? ஒரு நல்ல ஃபீலிங்க கொடுக்க முடியும். சரியா? எதுல? இன்னும் one of the parts does not belong to this.
ஆன்சர் ஒரே ஒரு ஜோடி மட்டும் பாருங்க. அட்லீஸ்ட் ஒன் போட்டுருவோமா? ரைட். ஜப்பான் வந்துட்டு பார்க்க போகுது. அட்லீஸ்ட் ஒன் பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் since 1947. சரி, since 1947 when it gained independence from British. என்னது from British? என்னது from British? என்னது since the Second World War. since British போடுங்க. since 1947 போட்டு தப்புன்னு புடிச்சுக்கீங்க. since 1947 கனெக்ட் ஆகாது. since the Second World War happening at the same time as now. while meaning while இத்தனை இது யாரு? ஜப்பான். it attempts to counter Chinese maritime expansion in the Pacific Ocean. கரெக்டா வந்துருச்சா? So BC அதான் போட்டோம். BC A and T. நம்பல் சரி. கஷ்டம். போடுங்க, ஆன்சர் போட்டு ஆர்டர் நோட் சொல்லுங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்? ஏயா டி இதுங்க. ஓ இங்க இருக்கு. சரியா? யார ரெஃபர் பண்ணுது? சந்தோஷப்படு. பூக்கு அப்புறம் எக்ஸ்பிரஸ்ட் வேர்ப். ரைட்டா? Who expressed concern? இப்படி ஆரம்பிக்குது. an audience of scientists who expressed concern ஆரம்பிச்சிருவா. இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இங்க ஒரு verb இருக்கா? டூல முடியுதா? b சேர்த்து விடுங்க. சேர்த்து விடலாமா? இந்த இவன் ஸ்லைடு பிரசன்ட் பண்றாங்க. யாருக்கு? ஒரு ஆடியன்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட்க்கு பிரசன்ட் பண்றான். அவங்க தான் என்ன பண்றாங்க? இது பிரச்சனையே கிடையாது. ரிலேட்டிவ் கிளாஸ் முடியுது, கன்ஜெக்ஷன் வருது, திருப்பி அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்குது. பிரச்சனையே கிடையாது. ரைட். who express concern. ரைட். ஓகே சூப்பர். இப்ப டி போட்டாச்சு. டிக்கு அப்புறம் ஏ போட்டாச்சு. ஏக்கு அப்புறம் அடுத்தது வண்டி நவுளுதா? நவுளாது. பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப எங்கேயோ சிக்கல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துலதான் பதறக்கூடாது, பயப்படக்கூடாது. கன்சர்ன் that என்ன கன்சர்ன்னா he could have brought harm to his and jeopardized. சரியா? brought jeopardized gene editing research. எது ஆடுவன் அவுட்? over the illegal sale of drugs தான் ஆடுவன். சரியா? அப்ப எப்படி வாசிக்கணும்? இவரு ஸ்லைடு பிரசன்ட் பண்றாரு. யாருக்கு? டு சயின்டிஸ்டுக்கு. இவங்க என்ன பண்றாங்க? எக்ஸ்பிரஸ் என்னது?
என்னது நார்மல் கன்டெக்ஸ்ட். என்ன கன்சர்ன் காமிக்கலாம் அப்படின்னா he could have என்ன பண்ணிருக்கலாம் brought harm to his என்ன அர்த்தங்க உடைய ஜாயின் பண்ணும்ல his subjects உடைய கேஸ் his subjects and jeopardized gene editing research. இது படிக்கிறான் படிக்கிறையான்னு தெரியல. ஒரு ஆற உள்ள விட்டுட்டேன் அவங்களுக்கு தெரியாது. நேத்து இந்த நேரத்தையும் சொல்லிட்டாப்ல பின்னாடி இருக்கிறவங்க கிளாஸ் எடுக்கிறது வேஸ்ட். அவன் அம்மாடி வாய் பார்த்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு முதல்ல 5 ரூபா மட்டும் போக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்றான். வாய் செஞ்சு திருந்த பார்க்க மாட்டாங்க. யார் இந்த ஆளு அப்படின்னு ஆன்சர் போடுங்க. லாஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பாக டைப் பண்றது ஒழுங்கா டைப் பண்ணணுங்க. கஷ்டமா இருக்கா? இப்ப கஷ்டமா இருக்கா? கத்த போடலாம். பிஏ பேரா அதெல்லாம் வரும். வரும். இதுவும் கொஸ்டின் தப்பு எடுத்தீங்களா? சேர்க்கலாங்க. எதுவும் பேரு இருக்கா? தெரியாது. இது தெரியுமா? தெரியாது. வித்தியாசமா இருக்கு கொடுங்க. எங்கேயாவது க்ளூ இருக்காங்க. இங்க மட்டும்தான் க்ளூ இருக்கு. அப்புறம் என்ன பண்ணும்? Some of the areas in which cooperation between the UN and the SCO will contribute positively on. பின்னாடி என்ன வரும்? இதுக்கு பின்னாடி என்ன வரும்? ஏரியாஸ். சம் ஆஃப் த ஏரியாஸ்ங்க. என்ன ஏரியாஸ்? ஏரியால கோஆபரேஷன் இருக்கும். யாருக்கும்? யுஎனுக்கும். இந்த ஏரியால இருக்கிற கோஆபரேஷன் என்ன பண்ணும்னா கான்ட்ரிபியூட் பண்ணும். எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும்? எந்தெந்த ஏரியாஸ்? அவ்வளவுதான் முடிச்சிட்டு. CA regional security. அடுத்தது economic cooperation, transit and energy linkages and the deepening of cultural ties. அவ்வளவுதான். கொஸ்டின் எப்படி ஈஸி ஆச்சு? என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணோம்? இந்த வார்த்தையை மட்டும் பார்த்தோம். சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்சிச்சு. DA C DA DA E and ட்ரை பண்றதுனால கிளாஸ் முடிச்சு 70 நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணிட்டு வரும். கரெக்டா தப்போ எப்படியோ போட்டு போலாம்.